இன்னும் போதே உங்க அம்மால சாப்பிடுற உங்க அம்மால உங்க அம்மால போதே இப்படி 2 பேரும் அடிச்சுன்னு மண்டல் ரத்தம் ஓய்வும். ஆமா இவன் போய் 10 பேர் அவன் அடிப்பான், அவன் 10 பேர் இவன் அடிப்பான். உன்ன அந்த தெருவே ஆயுதங்க குப்பாரா இருக்கும். அப்புறம் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் அஞ்சு நடப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வாய்தான்னு வருஷம் ஃபுல்லா தூக்கம் இல்லாத சாவர வரைக்கும் அழிஞ்சு நடக்கும். உண்மை ஏன் இந்த பிரச்சனை குடிக்காது இருங்க நல்லா இருக்கும். தெரிதா என்னத்துக்கு சொன்னா மட்டும் குடிதான் திருத்த மாட்டேன் இருப்பா. அப்புறம் நானும் எங்க மச்சான குடிக்காரனா யாருக்கு தெரியும்? நான் சொல்றேன் உன் மூஞ்ச பார்த்தாலே அந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது. புறப்படுங்க. சொல்லும் வார்த்தை கேள். இந்த நாட்டை விட்டு உனக்கு உயிர் பேச்சு அளிக்கிறேன். போக முடியுமா முடியாதா? இல்ல இவனை கொலைலாம் பண்ணாதீங்க, நாட்டை விட்டு தேத்துங்க. இந்த நாட்டிலே இவன் இருக்க கூடாது. இனிமே நம்மள பார்க்க கூடாது. ஓடிவிடு. ஐயோ நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு நாட்டு இளவரசர் கரெக்டா பண்ணணும், தப்பு பண்றீங்க. அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் தங்கச்சி நீ கருப்பு வச்சு நீதி கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சான். இது முக்கியமான காரணம் யாரு? உன் தம்பி. ஏனில்லை விட்டு வச்சுக்கிறேன். சரியா அங்கதான் நீ சிந்திக்க வேண்டாம். வரமாட்டேந்தே சிந்தர் சொன்ன மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டாம். அப்ப மயிரம் எடுக்கணும். முதல்ல மொட்டை அடிக்கல, சிந்தித்து செயல்பட வேண்டும். ஓஹோ யோசனை பண்ணி செய்யணும். அறிவுத்திறனை பயன்படுத்த வேண்டும். அவன் யார்? உடன் பிறந்த தம்பி. அவனை நான் சட்டு எடுத்து வெட்டியாடினான். நாட்டு மக்கள் இவன் சொத்துக்காக அவன் தம்பி அடிச்சுங்கிறான். அதனால அப்படி பேசுவாங்க சொல்றேன். அதற்காக சரி என்ன செய்திருக்கு தெரியுமா? என் அந்தரங்க காதலி விமல் அவளிடத்தில் ஒரு அதுக்கு சொல்லிக்கிறியா? முதல்ல அதை பார்ப்போம். போக தெரியும். இனிமே நம்ம இங்க வேலை செஞ்ச நம்ம மானம் போடும். வேலையை ராஜினாமா பண்ணு. என்னப்பா நீங்க 2 பேரும் இந்த வேலையை விட்டா என்ன வேலை செய்வீங்க? குடங்கற வேலை போ. என்னடா அப்பா புடுவீங்க? குடங்கற வேலை. நாத்துல புல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு கோமந்த கட்டி கால்ல பறிப்பினு அந்த நாத்து புடின்னு சொல்லி தண்ணி ஜில்லுன்னு ஏறுமா. ஆளுக்கார சுகம் எதலங்க தலி சுகம். தம்பி ஒரு நாளைக்கெல்லாம் நாட்டு எடுத்தா சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். உருங்க கீரை சாம்பார். என் அரண்மனை எவ்வளவு சம்பளம்? 1500 ரூபாய். கோழிக்கறி குருமா குருவி கேக்குமா? ஊருது கோயிகா துணுத்து அவன் சொஞ்சிங்க நடக்கறான் உள்ள. அந்த பெண்ணுங்க கடிப்பட்ட பெண்ணுங்க தெரியல. ஏய் கோயித பாப்பா. அட வாரியா பாய். நம்மால கெட்ட நேரம் எப்படி பாரு. பாட்டா போது. அம்மா மண்ணா. என் தெய்வமே. இப்ப இவரு பத்திரமாத்து தங்கமே. முதல்ல புள்ள இறங்கனா இப்ப இவரு இறங்க பாரு. டேய் குடும்பம் எப்படியா இருப்பீங்க? அந்த அளவுக்கு தரங்கட்டவன். சரி விடு. ஏறி உள்ள போ. என் மனதிலிருந்து பல ஆண்டுகள் உருண்டாடி விட்டன. அதான் ட்ரை பண்ணிக்கிறேன். இல்ல பார்க்கிற பெண்களை தங்கையாகவும் தமக்கையாகவும் தாயாக மதிக்கக்கூடியவன். சரி விடு. இவனை நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? என் மகளாக பாக்குறேன். இவர் எப்படி பாக்குறாரு? என்ன மகளா? டாடி டாடி. இல்ல அவர் எப்படி பாக்குறாரு என்ன தெரியும். எப்படி பாக்குறாரு? போ. அம்மா மண்ணா ஏந்திர நான் இருக்கேன். நீதி வழங்குங்கள் மண்ணா. இந்த நீதி தேவன் இருக்கவருக்கு நீதி அழியாது. நான் இருக்க ஒதுங்கு. நீங்கள் நீதி தேவனா? இல்ல உனக்கு இருக்குடா. இருக்கா? எதுமே சொல்ல. எனக்கு யாரும் இல்ல மண்ணா. நான் இருக்கேன். அந்த அப்பா அம்மா கூட இல்ல அண்ணா. உனக்கு அப்பா அம்மா இல்லையா? எங்க ஆயா கூட இல்ல மண்ணா. இந்த நேரத்துல அவன் என்னென்ன வேலை பார்த்தான் மண்ணா? என் மணி என் ஓசை எனக்கு ஓணும் அண்ணா, எனக்கு ஓணும் அண்ணா. இல்ல என்ன பண்ணாலும் எனக்கு நீதி வேணும் அண்ணா. உனக்கு நீதி கிடையாது. அம்மா நீ ஒரு ஒதுங்க. அவர் பாத்து வாருங்க. அப்படியே போ. சைடுல இரு வருவாரு. ஒரு முறை இரு. இரு வருவாரு. யாரு? யாருப்பா? உன் வரவேற்புக்கு நாட்டியமானவன் நாட்டியக்கா. ஆமா. அவன் தான் ஒரு வாழைப்பழம் விற்கிறவ கெடுத்து வந்தான். போத நேரத்தை இழப்ப. நீ நீதியை காப்பா என்று பார்த்தேன்.
நீதியை குடிதோண்டி பார்த்து விட்டாய் கண்ணைக்கு தூக்கி விட்டா சிலம்பை இப்போது வார் எல்லாம் எரிய போகிறது. ஆம் என் தெய்வமே, ஆ? அன்று மதுரை எரித்தால் கண்ணகி இது நல்ல மண், உத்திர மேருன்னா பேர் போன மண். இந்த மண்ணை கிடையாது. இல்ல 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 இப்பெல்லாம் எரிய முடியாது. ஏன்? அப்ப எரிச்சாங்கன்னா அப்ப கூரை விடாந்திருக்கும் எரிச்சிட்டு இருக்கும். ஏய், அன்று மதுரை கோட்டை கோபுரம் தான், ஓஹோ. இன்றும் கோட்டை கோபுரம் தான். என்ன ஊத்தி எரிச்சாங்க? டாய், அவள் கற்பிடா. கருப்பா இந்த தெய்வத்தை விட அந்த தெய்வம் என்கிட்ட கூட கருப்புக்குது உள்ள காட்டு, உள்ள பா, காட்டு மானியா. வாங்க மண்ணா அப்படி கருப்பு போட்டு தேய்ச்சி வச்சுக்கிறேன். கற்பு போட்டு தேய்ச்சி வச்சுக்கிறியா? என்னடா டாபரது? அதேதான். என்னடா டாபுரா, ஆ. என்னம்மா சொல்ற? மண்ணா, அம்மா உன் மகன் தவறு செய்து விட்டான். சரி, குற்றம் செய்தவன் ஊம்பிள்ளை. ஆமாம் கரெக்ட் தான். அதனால் இல்ல எங்க ஊர்ல கூட இது போல தப்புலாம் நிறைய நடந்துக்குது. எப்படின்னா இந்த மாடு காட்டுற திருநா நாடு தெரியுமா? அப்போ ஒரு மாடு நான் பண்ண அர்த்தத்துக்கு போய் ஒரு பொம்பளை முட்டிக்குது. ஐயோ, முட்டுன்னு அவன் வீட்டுக்காரன் ஆத்திரம் வந்துச்சு. முட்டுன்னு வீட்டுக்கு போனான். ரம்மங்க இருப்பாரு அதை எத்தனை ஓடியாந்தான். முட்டிச்சு அந்த கொம்பு ஒட்டா அறுத்துட்டான். கரெக்ட். தப்பு பண்ண எடுத்தா அறக்கணும். கண்டிப்பா. இவன் என்ன பண்ணா உன்ன அரங்க மண்ணா தட்டி தூக்க ஆவத்தாங்க. மண்ணா அறுத்துருங்க தப்பு பண்ண. மாடு முட்டிச்சு மனைவியா கொம்பா அறுத்தான். ஆமா. இப்ப நீ என்ன அறக்க சொல்ற? நீ அது என்ன தப்பு? எது முட்டிச்சா அம்மா, நீ வந்து அடுத்த வருஷம் இவர் தான் இட்டு போய் அறக்கும். என் அறக்கு என்னும் பிறக்கலடி. நீயாக நீதியை காப்பாய் என்று பார்த்தேன். எப்போது நீதி கேட்க வந்தவனையே இப்படி செய்து சரியில்லை. அப்பாவை இப்படி ஏன்டா பார்த்து வச்ச? எனக்கு அப்படி இறங்கி பேசிக்கிறாரா? உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருந்தாரு. அது ஒண்ணு இது ஒண்ணு கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. வெளிநாடு படிக்கணும் அது வாங்கிச்சாரு. எல்லாத்தையும் கேட்ட அப்பா எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சு. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பானா பண்ணி வைக்க போறாரு. ஏன்டா அந்த பொண்ணை போய் கருப்பாய் சாட கம்னாடி போந்தாங்க. பாத்தியா பாத்தியா பாரா இப்ப நல்லா பாத்துக்கோ. டாய், 28ஆம் தேதி கரம் நீட்டு சம்பளமாக்குற 1ஆம் தேதி வருவான். இல்ல கூகுள் பேல போட்டு சொல்லி எடுத்துக்குவான். நீ அதெல்லாம் கேக்குற? எவ்வளவு கேவலமா பேசுறான். என்ன பேசுன? ஏண்டா என்ன பேசுன? என்ன பேசுறேன்? சொல்லு என்ன பேசுன? நாங்க பண்ணது தப்பா? இல்ல நான் என்ன பேசுனேன்? நீ என்ன பேசுற இப்ப? கம்யூனிட்டி சொன்னா என்ன கம்யூனிட்டி? என்ன நீ ஸ்பெஷல் கம்யூனிட்டி. சாதா எல்லாம் கிடையாது. அது என்னடா ஸ்பெஷல் கம்யூனிட்டி? கம்யூனிட்டி சொல்லு. சாதா கம்யூனிட்டிக்கு இது அட கம்யூனிட்டி சாதா. கொசுரு கம்யூனிட்டிக்கு இது போடா கம்யூனிட்டி கொசுரு. அப்ப எந்த கம்யூனிட்டி? ஸ்பெஷல் கம்யூனிட்டி. போடாங்க வளக்காதவனே. டேய், இதற்கெல்லாம் காரணம் யாரு? ஐயோ நீங்கள்டா. நீ எங்க உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. நான் பெற்ற பிள்ளை இரு பிள்ளைய நீதி காப்பாற்ற வாண்டி பேசாத உடம்பு ஒரு மாதிரி நீதிக்காக வாழ வேண்டும் பிள்ளைகளே. நீதியை முடி குடிதோண்டி நட்டுக்குது. பார்த்து விட்டு. நான் ஆடாவிலும் தண்ணி விட்டு. தன் தசையார் தத்துவத்தை தள்ளிவிட்டு ஆகுதுங்க. இனிமேல் நான் கொள்ளை உடம்பு என்ன ஆகுது? கைப்புண்ணை என்ன பண்ணுது? பார்ப்பதற்கு நான் என் கண்ணாடி எடுத்து பார்க்க வேண்டும். பெற்ற பிள்ளைகள் சரியில்லையே.